இது ஆக்சுவலாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் கீறுவாங்க தெரியுமா, அந்த இது தான். அதை வாங்கி இப்போ நான் கிரைண்டிங் பண்ணி அழகாக டயர் கழட்டுற மாதிரியே மாற்றி வச்சுட்டேன். மேலே இந்த ஏரியாக்குள்ளே தான் எங்கேயோ வச்சு பத்திரமா பூட்டி வச்சுட்டேன். பவுச்சில் உள்ளே வேறு என்னமோ இருக்கா? ஓ, பவுச்சுக்குள்ளே ஒரு பவுச் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, வெல்க்ரோ பவுச். அதுவே வந்து ஃபுல் ஆகிட்டு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவில் வந்து ஆஃப் ஆயிடுது. நான் 33 வச்சேன், 34 ஆஃப் ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 12th ஏப்ரல். நாளைக்கு மார்னிங் வந்து நான் வந்து தனுஷ்கோடிக்கு ஒரு ட்ரிப் போகிறேன். ஆக்சுவலாக இந்த ட்ரிப் வந்து நான் பிளான் பண்ணல. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தனுஷ்கோடி போகிறதுக்காக ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தார். என்ன ரொம்ப நாளாக கூப்பிட்டே இருந்தார். நான் ட்ரிப்பு ஒன்று பிளான் பண்ணுவேன், அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும், ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் லாங் ட்ரிப் போகிறேன், அதனால் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு 1 வீக் 2 வீக் பிஃபோரே அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதனால் வந்து இப்போ வந்து அவசர அவசரமாக துணி எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்பல்ஸில் தான் போக போகிறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, எக்ஸ்பல்ஸ் டயர் ஆல்மோஸ்ட் வந்து 21,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பேக் டயர் ஆல்மோஸ்ட் மொளன்னு ஆகி போச்சு. நான் வந்து ஏற்கனவே வந்து அந்த ரெஸ்கியூ டெக் டயர் இன்ஃப்ளேட்டர் ஒன்று வச்சுருந்தேன்ல, அது இந்த ரூமில் ஏதோ ஒரு பாக்ஸில் வச்சு பூட்டிட்டேன். கொஞ்சம் நேரத்தில் இந்த ரூமில் எத்தனை பாக்ஸ் வச்சுருக்கேன்னு காட்டுறேன் பாருங்களேன். அந்த பாக்ஸில் எதுலேயோ ஒன்றில் சேஃபாக வச்சு பூட்டி விட்டுட்டேன். அதே மாதிரி வந்துட்டு நான் டயர் கழட்டுறதுல பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு ஒன்று வச்சுருந்தேன். ஸோ டயர் ரிமூவ் பண்ணுறது இது வந்து பார்த்தீங்களா 2 பீஸே இவ்வளோ தான் இருக்குது. அது ஒன்றே வந்து இவ்வளோ தடியாகவும் இவ்வளோ பெருசாகவும் இருக்கும். இப்போ இது வந்து ஆக்சுவலாக என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். இது வந்து 80 ருபீஸா 50 ருபீஸ் தாங்க. இது 50 ருபீஸ் தான் ஒன்று. ஸோ இது 2 வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் கீறுவாங்க தெரியுமா, அந்த இது தான். அதை வாங்கி இப்போ நான் கிரைண்டிங் பண்ணி அழகாக டயர் கழட்டுற மாதிரியே மாற்றி வச்சுட்டேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப காம்பேக்டாக போச்சு பார்த்தீங்களா. நான் ஏற்கனவே வச்சிருந்தது வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பழைய வீடியோவில். அது ரொம்ப பெருசாக இருக்கும். கார் டயர் கழட்டுற அந்த இது தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து ரொம்ப காம்பேக்டாக பைக் டயர் கழட்டுற மாதிரி ஒன்று கிடச்சிருச்சு. அதே மாதிரி வந்துட்டு இந்த இன்ஃப்ளேட்டர் வந்து நான் வந்து நிறைய 2-3 பேர் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. நீ ஏன் அந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணுற மாதிரிலாம் வாங்குற, அதோட வந்து இந்த பேட்டரி இன்பில்ட் பேட்டரியில் இருக்கிறது வந்து நல்லாயிருக்கும்னாங்க. அதே மாதிரி எம்ஐயும் வந்து ஒரு 2-3 பேர் ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து நான் எம்ஐயே எடுத்துட்டேன். இது வந்து இப்போ எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, போரூரில் எம்ஐ இது இருக்குது, சங்கீதா ஷாப் இருக்குல்ல. ஸோ அங்கே தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 2500 நம்மளுக்கு வந்தது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500. ஆனால் இதில் வந்து எனக்கு ஒரே ஒரு இது என்ன பிரச்சனைனா, நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாக்ஸில் 2020 மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இது 2020 மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பாக்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ போர்ட்டபிள் எலக்ட்ரிக்கல் ஏர் கம்ப்ரெஸர். ஸோ இங்கேயும் அதே தான் போட்டிருக்காங்க. பேக் சைடில் இந்த டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இதுதான் இந்த டிவைஸ். ஓகேயா. இப்போ இதை வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு சார்ஜ் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா 2020 மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ராடக்ட்டு சார்ஜ் இருக்குமான்னு தெரில. நம்ம ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இதை வந்து சார்ஜ் போட்டு அப்புறம் வண்டியில் வந்து எப்படி சார்ஜ் ஏறுதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாரு அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து பிஎஸ்ஐ கணக்கில் தானே அடிப்போம். இது பார்னால் அது பிஎஸ்ஐக்கு எவ்வளோ கேல்குலேட் ஆகும், அதுவும் உள்ளே கண்டிப்பாக யூசர் மேனுவல் இருக்கும்ல, அதில் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா. இப்போ இது அன்பாக்சிங் பண்ணலாம். நான் இப்போ ட்ரிப்பு போகிறதுக்காக தான் இந்த டேங்க் பேக்கு, ஷோல்டர் பேக்கு, இந்த துணியெல்லாம் எடுத்து வச்சிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஏதோ ஒரு பாக்ஸில், இல்லைனா இங்கே இருக்கிற பாக்ஸ் கூட நான் தேடி பார்த்துட்டேன். இதில் கிடைக்கல, அந்த பாக்ஸ்லேயும் கிடைக்கல. பட் ஆனால் இங்கே எங்கேயுமே நான் வைக்கலை. மேலே இந்த ஏரியாக்குள்ளே தான் எங்கேயோ வச்சு பத்திரமா பூட்டி வச்சுட்டேன். இந்த கம்ப்யூட்டர் பாக்ஸ்லாம் க்ளீன் பண்ணேன். அப்போ கூட எனக்கு தெரிஞ்சு இந்த எல்லோ பாக்ஸில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு நம்ம வந்து இந்த போர்ட்டபிள் இது வாங்கியாச்சு. இப்போ வந்து இதை வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து இப்போது அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். டடாங். ஓடியாடா வெளியே. பாக்ஸில் உள்ள வேறு என்ன இருக்குது? வேறு எதுவும் இல்லை. பாக்ஸ் ஓடிப்போ. ஏய், தலைக்கில் ஓப்பன் பண்ணிட்டேண்ணா. வாங்க வெளியே வாங்க. ஆனால் ரொம்ப தடியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தடியாக இருக்குது. யூசர் மேனுவல் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ஏதோ கொடுத்துருக்காங்க. இது என்னது? ஓ, இதுக்கு பவுச்சா? ஆமாங்க, இதுக்கு பவுச்செலாம் கொடுத்துருக்காங்க. பவுச்சில் உள்ளே வேறு என்னமோ இருக்கா? ஓ, பவுச்சுக்குள்ளே ஒரு பவுச் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, வெல்க்ரோ பவுச். ஓ, இந்த இதை இப்படி உள்ளே வச்சுக்கணுமோ?
இந்த பேக்கெட் இதுக்குள்ளே வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பவுச்சுக்குள்ளே பவுச் கொடுத்துருக்காங்க, பரவாயில்லையே. சரி வாங்க நம்ம இப்போ இதை பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணலாமா? இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? இது என்னது பாருங்கள், இது 2020 மேனுஃபேக்சரிங்னால நம்மளுக்கு வந்து இந்த நார்மல் யூஎஸ்பி பின் தான் இருக்குது, தெரியுதா? ஸோ இப்போ லேட்டஸ்ட் மாடல் வந்துருந்தால் கண்டிப்பாக டைப் சி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நான் இப்போ வந்து அடாப்டருக்கு நான் எங்கே போய் தேட போகிறேன்னு தெரில. என்கிட்ட இருக்குது எல்லாமே டைப் சி தான். இது என்னது? இது அந்த வாலிபாலு, பேஸ்கெட் பாலு, ஃபுட்பாலு, இது காற்றடிக்கிறது. இதுன்னா இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது இதில் இப்படி கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தெரியலையே எப்படி கனெக்ட் பண்ணணும். சரி தெரில, இது நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். இப்போ அடுத்தது வந்து இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நான் வந்து ரிவ்யூவில் பார்க்க சொல்ல வந்துட்டு என்ன போட்டிருந்தாங்கன்னா, இதை இப்படி பிடுங்கணும். ரெட் கலர் இருக்குது பாருங்கள், இந்த ரெட் கலரை வந்து இப்படி இழுத்தோன்னா ஆன் ஆகும். ஆன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ சும்மா ஏதாவது பட்டன் அமுக்கும். இது என்னது? சைக்கிளு, ஸ்கூட்ரு மாதிரி போட்டிருக்காங்க, காரு, இது பாலு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சைக்கிளில் வச்சுட்டு 45 PSIயா சும்மா அமுக்கி பார்ப்போமா? சரி, இதுனா சார்ஜர் வந்து ஆரஞ்சு கலரில் எரியுது. இது அமுக்குனா ஆஃப் ஆயிடுச்சு. சரி நில்லுங்க. இப்போ இது வந்து சார்ஜ், இந்த யூசர் மேனுவல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சார்ஜ் எவ்வளோ பாயிண்ட்டு என்னென்னு சொல்லி அதில் எதாவது போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு சார்ஜ் கம்மியாக இருந்தால் நம்ம சார்ஜ் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ யூசர் மேனுவலில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். எம்மாடி, எங்கே பக்கத்து தெரு வரைக்கும் போதுங்க பேப்பரு. இங்கே பாருங்கள் யூசர் மேனுவலில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. நிறைய ஐட்டம் இதோ இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய ஐட்டம். ஸோ இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைசைக்கிள் மோடு, நம்மளுக்கு பைசைக்கிள் வேணாம், மோட்டர் சைக்கிள் மோடு. ஸோ மோட்டர் சைக்கிள் மோடில் வச்சோன்னா டிஃபால்ட்டாக 2.4 பார் காட்டுமா? ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமே. சைக்கிளு, மோட்டர் சைக்கிள் 2.4 பார் காட்டுது பார்த்தீங்களா? இது இருக்குது பாருங்கள், 2.4 பார். என்னது இது? அட்ஜஸ்டபிள் ரேஞ்ச் வந்து 1.8லேருந்து 3 பார் வரைக்கும் வைக்கலாமா? ஸோ இப்போ நம்ம இதிலேருந்து 3 பார் வரைக்கும் நம்ம ஏற்றிக்கலாம் போல் மோட்டர் சைக்கிளுக்கு. 3 பார் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ட்ருன்னு ஏறும். இப்போ நான் இங்கே க்ளோஸ் பண்ணால் ஏறும் பாருங்களாங்க, ப்ரெஷரு ஏறுதா? கை எடுத்துட்டேன்னா 0 வந்துடும். ஆனால் காற்று ஃப்ரீயாக போகுதில்ல, ப்ரெஷர் ஆகலைல்ல, அதனால் அது இதாகிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டிவைஸை வந்து இந்த சார்ஜ் வந்து ஃபுல்லாக ஏற்றிடுவோம். ஏன்னா இப்போ நான் வந்து பார்த்தேன் எங்கேயோ ஒரு இடத்துல ஒயிட் கலர்னு போட்டிருந்தாங்க சார்ஜுக்கு. ஸோ பின்னாடியும் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு டிவைஸ் வந்து ஃபுல்லாக சார்ஜ் போட்டு பைக்கில் நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா? இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சார்ஜரை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். அதுவும் தூசிலேருந்து குப்பையிலேருந்து ஒரு சார்ஜர் எடுத்துன்னு வந்து போட்டிருக்கேன். சார்ஜ் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி அந்த யூசர் மேனுவலில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகி ஒயிட் கலர் எரிஞ்சுதுன்னா சார்ஜ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து என்ன சொன்னாங்க, இந்த லைட் வந்து கண்டினியூஸாக லைட் ஒயிட் எரிஞ்சிட்டே இருந்ததுன்னா ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெஸ் தேன் 50% வந்துச்சுன்னா ஆரஞ்சு கலர் லைட் எரியுமா, லெஸ் தேன் 20% வந்துச்சுன்னா ரெட் கலர் லைட் எரியுமா இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து மொத்தம் 3 கலர் லைட் எரியும் போல், ரெட்டு, ஆரஞ்சு அண்ட் ஒயிட்டு. ஓகே, இது வந்து இப்போதைக்கு வந்து ஃபுல் ஒயிட் எப்போ எரியுதோ அது வரைக்கும் இது வந்து ஆனில் வச்சுட்டு சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு நம்ம பைக்கில் வந்து காற்றடிப்போம் எக்ஸ்பல்ஸில். ஓகே, நல்லா திண்டுக்கல் பூட்டு மாதிரி இருக்குல்ல, நல்லா பூட்டு ஒரு சாய் ஒன்று போட்டுக்கலாம். சரி ரைட், ஓகே நில்லுங்க. இது சார்ஜ் ஏறிட்டோம், நம்ம வெளியே போய் காற்றடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரிக் எம்ஐ அந்த சார்ஜர் இது வாங்கியிருந்தேன்ல, கம்ப்ரெஸர். இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் வீலில் வந்து இந்த இதில் கேஜில் எவ்வளோ காட்டுது, அதில் எவ்வளோ ப்ரெஷர் காட்டுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஒரே கையில் எடுக்கிறேன், எவ்வளோ காட்டுதுன்னு அப்படியே பார்ப்போம். தெரிய மாட்டேங்குதே. ஃபோனை கையில் வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இந்த டிவைஸை செக் பண்ணுறது படாபிச்சாராக இருக்குங்க. இப்படி காலில் பிடிச்சிக்கலாம், ஓரளவுக்காக தான் கண்ட்ரோல் இருக்கும். ஓகே, இப்போ அமுக்கலாமா, எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு 26 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகே, 26, 27 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எம்ஐயை வந்து கனெக்ட் பண்ணலாம். எவ்வளோ காட்டுதுன்னு பார்ப்போம். எம்ஐ ஓடியா, எம்ஐ இப்போ இந்த எம்ஐயை கனெக்ட் பண்ணுவோம். ஐயோ, ஒரு கையிலே வேலை பார்க்குறதுக்கு படா பெஜாராக இருக்குங்க. இல்லைங்க, அப்படியே திருக்குவோம். காற்று கொஞ்சம் வெளியே ஓடிடுமோ, வேகமாக திருக்கணும், கடன்னு திருக்கணும். காற்று போகுது. ஓகே,
பார்த்தீங்கன்னா வந்து இதில் 24 காட்டுது. எப்படியும் அதில் அந்த இதில் நம்ம வெளியே எடுக்க சொல்ல கொஞ்சம் காற்று போயிருக்கோம். சரி, இது அமுக்கு சொல்லி கொஞ்சம் காற்று போகும்ல. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 24, 25 ஆல்டர்னேட் அப்படி மாற்றி காட்டுது. ஏன் இப்படி காட்டுதுன்னு தெரில. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ 30 PSI இப்போ வச்சுட்டு ஆன் பண்ணுவோம். 30ல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகுதா இல்லைனா 30 தாண்டி போகுதான்னு பார்ப்போம். சார்ஜ் ஆனால் ஃபுல்லாக முடியலன்னு நினைக்கிறேன். ஆரஞ்சில் தான் இருக்குது லைட்டு. 30ல் ஆஃப் ஆகிடுமா கரெக்டாக, இல்லைனா இன்னும் போவாரா? வைப்ரேஷன் ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் கையில் பிடிச்சோன்னா மசாச்சர் மாதிரி தான் இருக்குது. கிடு நாடிட்டு இருக்கு. என்ன 30 ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஆஃப் ஆகிட்டு கரெக்டாக 31ல் ஆஃப் ஆகிட்டுங்க. செம. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு எப்படியும் நம்ம காற்று கொஞ்சம் இறங்கும்ல, அதனால் ஒரு 33 PSI வைப்போம். அதுக்கப்புறம் இந்த இதில் நம்ம செக் பண்ணுவோம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். 33 வைப்போம். எதுக்கு 33னா, நம்ம வந்து இதை மவுத்தை கலட்ட சொல்ல கொஞ்சம் காற்று இறங்கும். மறுபடியும் இதில் நம்ம ப்ரெஷர் நமக்கு சொல்ல மறுபடியும் காற்று இறங்கும்ல. அதனால் 33 வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா ரவுண்டாக 30 அதில் ஆக்கிடலாம். ரைட், இப்போ 33 ஆகிடுச்சு. 34 வந்தோடனே ஆஃப் ஆகிடும். தானி கத்தாத. பரவாயில்லைங்க, இந்த டிவைஸ் நல்லா நம்ம டைம் நம்பர் வச்சு பாருங்கள். அது ஆஃப் ஆயிடுச்சு கரெக்டாக. 34 PSI ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த டிவைஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம நம்பர் மட்டும் செட் பண்ணி விட்டுட்டா அதுவே வந்து ஃபுல் ஆகிட்டு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவில் வந்து ஆஃப் ஆயிடுது. நான் 33 வச்சேன், 34ல் ஆஃப் ஆயிடுச்சு. இவங்களே இது வந்து கேல்குலேட் பண்ணி தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இறக்க சொல்ல 1 PSI வெளியே போய்டும்னு நினைக்கிறேன். சரி இல்லைங்க, இதை கழட்டுவோம் இப்போ. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், இவரை லாக் பண்ணுவோம். இவர் ஆஃப் ஆகிடுவார். உள்ளே போ மேன். ஆஃப் ஆகிட்டார் பார்த்தீங்களா. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மாதிரி திண்டுக்கல் பூட்டு, பெரிய பூட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் கஷ்டப்பட்டு இதை காலில் இப்படி பிடிச்சிக்கிட்டு ஏரை செக் பண்ணுவோம். எவ்வளோ காட்டுதுன்னு பார்ப்போமா. ரெடி, ஃபோக்கஸ். ஒழுங்கா நில்றா, ஏன்டா அங்கேயும் ஓடுற பாருங்க. வெறித்தனம் பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா, பக்காவாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இவ்வளோ ப்ரெஷர் தேவையில்லை, கொஞ்சம் இறக்கும். நமக்கு ஃப்ரண்ட்டில் 30 தேவையில்லை, 28 போதும். போதும், செம்மங்க. குண்டு என்ன இலச்சிக்கிட்டு கிடக்க, போய் தண்ணி குடிப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எம்ஐ டிவைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் இது பேட்ரி வந்து 2020 பேக்கிங்கில் உள்ளது. கொஞ்சம் லேட்டஸ்ட் பேக்கிங்காக இருந்தாலும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இது நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, இந்த கேபிள் கொஞ்சம் லென்த்து கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி போர்ட்டபிளில் இதுக்கு மேலே லென்த்து கேபிள் கொடுக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா பக்காவாக வேலை செய்யுதுங்க. இப்போ 2 வீலுக்கும் ஃபுல்லாக காற்றடிச்சாச்சு. நாளைக்கு மார்னிங் வந்து ஃப்ரீயாக ட்ரிப்பு கிளம்ப வேண்டியது தான். அதே மாதிரி அந்த பஞ்சருக்கு அந்த டயர் கழட்டுற அந்த ராடும் பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் ஃப்ரீ டு கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு ரெடி அடிச்சிருங்க. அது பார்த்துல ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in another video soon. Bye bye. Take care my dear lovely friends. Bye.